கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே நம்மளை கொண்டு வந்ததற்காக நான் மிகவும் கர்த்தருக்குள்ளே நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், தீர்க்காயுசுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றியாக இருப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் நம்மோடும் நம்முடைய சந்ததியோடும் தலைமுறைகளோடும் இருக்கிறது. கர்த்தர் இதுவரைக்கும் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காய் ஒரு நிமிஷம் நம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நன்றி இயேசுவே, நன்றி கர்த்தாவே என்று சொல்லி நாம் கர்த்தரை நன்றி செலுத்தும்போது இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய பேரின்பமும் அவருடைய பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுக்கு வந்து சேர்கிறதா இருக்குது. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய நம்மோடு கூட அவர் இருக்கிறதான அவருடைய மகிமை, இவைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதனால நமக்கு என்ன நன்மை உண்டு, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் எவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது என்பதை குறித்து இந்த மாதம் முழுவதும் நாம் படித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். நாம் ஒரு பாடலை கூட நாம் பார்க்கிறோம், அவருடைய பிரசன்னத்தில் சிறகில்லாமல் நான் பறக்கிறேன் என்று சொல்லி. இன்னும் கூட அவருடைய சமூகமே எனக்கு ஆனந்தமே என்று பெருக்கமன் செய்ய பாடுகிறதை நாம் கேட்கிறோம். ஆகவே அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் எவ்வளவு மேன்மை உள்ளது என்பதை குறித்து இந்த மாதங்களிலே நாம் இந்த ஜூலை மாதம் முழுவதும் நாம் படிக்கலாம். சரியா? கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சமூகத்தின் ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கட்டும். முதலாவது, நம்முடைய தேவன் யார் என்று பார்த்தால், அவர் வானங்களிலே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். நம்முடைய தேவனுக்கு ஒரு ஸ்தலம் உண்டு. அவர் அங்கே இருந்து நன்மைகளை அனுப்புகிறார். நன்மையான எல்லா ஈவும் பூரணமான எல்லா வரங்களும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் இவைகள் எல்லாவற்றிலிருந்து நாம் பார்க்கிறது என்னவென்றால், அவர் தனக்கென்று ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு மனுஷனாக இருக்கிற நமக்கு ஒரு வீடு உண்டு, நாம் போகிற ஒரு இடம் உண்டு, வருகிற ஒரு ஸ்தலம் உண்டு. அதுபோல ஆண்டவர் கூட என்ன செய்கிறார் என்றால், அவருக்காக ஒரு இடத்தை தனக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அவர் எல்லாரும் சொல்லுவாங்க, இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். அது உண்மைதான். கர்த்தர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் ஆவியாய் இருக்கிறதுனால எல்லா இடத்திலும் சர்வ வியாபியாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆல் ஓம்னி பிரசன்ஸ் என்று சொல்வார்கள். அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார், உண்மைதான். ஆனாலும் அவருக்கென்று ஒரு ஸ்தலம் உண்டு, அவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் உண்டு. அதுதான் அவருடைய சமூகம். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் என்றால் என்ன? ஹீ ஹிம்செல்ஃப், ஆண்டவரே அந்த சமூகமும் அந்த பிரசன்னமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அவர் வானங்களிலே வாசமாய் இருந்தாலும், நாம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் கர்த்தருடைய மடியிலே செல்லப்பிள்ளையாய் அவர் உட்கார்ந்திருக்கார். ஆனாலும் அடிக்கடி அவர் என்ன செய்வாராம்? பூ உலகத்தில் வந்து மனுஷர்களோடு கூட அவர் மகிழ்ந்து கொண்டிருப்பார். அவர் பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களோடு கூட மகிழ்ந்து கொண்டிருப்பார் என்று சொல்லி நாம் நீதிமொழிகள் 8:31 படிக்கிறோம். ஆகவே அவருடைய சமூகம் பரலோகத்தில் இருந்தாலும், அவருடைய வாசஸ்தலம் சிங்காசனம் அவர் சியோன்ல இருந்தாலும், பரலோகத்தில் இருந்தாலும், ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? அடிக்கடி மனுஷனை தேடி வருகிறார். அவர் வரும் பொழுது அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய விடுதலை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய சகல நன்மைகளும் அவரோடு கூட வருகிறது. அதை தான் நாம் அவருடைய சமூகம் என்று சொல்லுகிறோம், அவருடைய பிரசன்னத்திலே என்று சொல்லுகிறோம். பிரசன்னம் என்றால் அவர் தானே வருகிறது. அவருடைய வருகை தான் நமக்கு பிரசன்னமாயிருக்குது. பாருங்க, நம்ம இதை வாசிக்கிறோம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் நடுவே நான் வாசம் பண்ணி ஒரு பரிசுத்த வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் அவர் வானத்திலே வாசம் பண்ணினாலும் மகிமை பொருந்தினவராய் சகல எசேக்கியேலை நாம் படிக்கும் பொழுது அவருடைய சிங்காசனம் மரகதம் போல் இருந்தது. வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிற 22ஆம் அதிகாரத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் அவர் பயங்கரமான பதுமராகம் போல இருக்கிறார். அப்படியெல்லாம் பயங்கரமான மகிமையிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நான் மனுஷர் மத்தியில வந்து வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? நம் மத்தியில வந்து வாசம் பண்ண அவர் என்ன செய்கிறார்? அன்பு வைக்கிறார். நம்ம மேல அன்பு வைத்து, பரலோகத்துல சகல மேன்மைகளும் இருந்தாலும், கெருபீன்கள் செராபீன்கள் எல்லாம் அவரை ஆராதித்து கொண்டிருந்தாலும், தேவன் என்ன செய்கிறார்? நம்ம மத்தியில வந்து வாசம் பண்ண ஒரு வாசஸ்தலத்தை எனக்காக உண்டாக்குங்கள் என்று சொல்லுகிறார். அதை நாம் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மோசே அதற்காக இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் காணிக்கைகளை வாங்கி ஒரு அருமையான கூடாரத்தை, தேவதர்ஷன கூடாரம் என்று சொல்லி பார்க்கிறோம், ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்கிறார்கள். இப்படி அவர் என்ன செய்கிறார்? ஆசரிப்பு கூடாரத்தை பொன்னினாலும் வெள்ளினாலும் மரகதத்தினாலும் வைடூரியங்களினாலும் விலையேற பெற்ற வைரங்களினாலும் மாணிக்க கற்களாலும் அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த
வாசஸ்தலத்தை உண்டாக்குகிறார். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி உண்டாக்கி, அங்கே உடன்படிக்கை பெட்டி எல்லாத்தையும் உண்டாக்கி, அங்கே கர்த்தர் வாசம் பண்ணத்தக்கதாக 2 கேருபீன்களை உண்டாக்குகிறார். அதற்கு மத்தியிலே ஒரு அக்கினி எரிந்து கொண்டிருக்குது. அதுதான் தேவனுடைய மகிமை, ஷெக்கினா மகிமை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அங்கே கர்த்தர் வாசம் பண்ணி அங்கிருந்து தன்னுடைய ஜனங்களோடு பேசுகிறார். இதற்காகத்தான் மோசேயின் இடத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணத்தக்கதாக எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துங்கள் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் நம்மத்திலே வாசம் பண்ண அவருடைய சர்வ மகிமையோடு கூட அவர் என்ன செய்கிறார், அந்த வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோ தூரத்திலிருந்து ஜெபத்தை கேட்கத்தக்கதாக நான் தூரத்தில் இருக்கிற தேவன் என்று அவர்கள் கத்தி கதறி என்னை நோக்கி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட நான் வாசம் பண்ணுவேன். நான் அவர்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி அவர் விரும்பி இந்த இடத்தை தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் இருக்கத்தக்கதாக. பார்த்தீங்களா? நாம் இன்னும் கூட 2 ராஜாக்கள் 19:15 வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி கெருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், வானத்தையும் பூமியும் நீர் உண்டாக்கினீர். கேருபீன்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கார். மகிமையிலே வாசம் பண்ணுகிறார். கண் காணக்கூடாத பயங்கரமான வெளிச்சத்திலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன். அப்படிப்பட்ட கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர்தானே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் அவர் ராஜாவாய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சர்வ மகிமையிலே அவர் வாசம் பண்ணி இருக்கிற தேவன். பாருங்க, இதை யோசித்து பார்க்க நம்முடைய மூளைக்கு இது எட்டாது. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெரியது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இவ்வளோ பெரிய மகிமையான ஸ்தலத்தை விட்டு ஆண்டவர் நம்மத்திலே இந்த பூமியிலே தனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி அங்கே அவர் வாசம் பண்ணி தம்முடைய ஜனத்தை அவர் கவனிக்கவும், அவர்களை வழிநடத்தவும், அவர்களை பாதுகாக்கவும் அவர் விரும்புகிறார். பார்த்தீங்களா? இதுதான் கர்த்தருடைய சமூகம். அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறார். சங்கீதம் 132 வாசிக்கிறோம், இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவர் விரும்பி எடுத்துக்கொண்ட ஸ்தலம் எது என்று சொல்லி பார்க்கப்படுது, எருசலேமாய் இருக்கிறது. எருசலேம் தேவனுடைய நகரம். அந்த ஷலோம் என்றால் சமாதானம் என்று பேர். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய சமாதானத்தின் வீடு. அந்த இடத்திலிருந்து சமாதானம் உலகெங்கிலும் போக வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் எருசலேமை தனக்கு பிரியமான இடமாய் அவர் தெரிந்து கொள்கிறார். மகாராஜாவின் நகரமாய் அதை தெரிந்து கொள்கிறார். அவர் 1000 வருட அரசாட்சியிலே கூட அந்த எருசலேமிலே தான் ஒலிவ மலையில் தான் அவர் காலை வைத்து இறங்குவார். அது பூமியின் நடு பகுதியாக இருக்கிறபடினால் அங்கிருந்து கர்த்தர் சர்வ பூமியையும் ஆளுகிற ராஜாவாய் வீற்றிருப்பார். ஆகவே கர்த்தர் தனக்காக ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு அங்கே வாசம் பண்ணுகிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அங்கேதான் எருசலேமில் தான் இருப்பாரா, அப்ப நம்மளிடத்துல இல்லையா என்று நீங்கள் ஏங்கி தவிக்காதீர்கள். கர்த்தர் நம்மத்திலும் வாசமாயிருக்கிறார். அதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். ஏசாயாவிலே 57 நித்திய வாசியம் பரிசுத்தமாய் இருக்கிற நாமமுள்ளவராய் இருக்கிற மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு ஆவிலே பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் மகத்துவத்திலே உன்னதமானவராய் நித்தியவாசியாய் பரிசுத்தராய் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரா, பணிந்த ஆவி உள்ளவர்கள், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், அவர்கள் மத்தியிலே நொறுங்குண்ட ஆவியிலே பணிந்தவர்கள் இடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். நம்மத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இருதயத்திலே நாம் நொறுங்குண்டு கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் வாரும் என்று சொல்லி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். இன்னும் அநேக வார்த்தைகள் வசனங்கள் இருக்குது. அது எல்லாவற்றையும் நாம் பிற்பாடு நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நம்முடைய தேவன் யாரும் பார்க்கக்கூடாத பயங்கரமான வெளிச்சத்திலே வாசம் பண்ணுகிறவர். ஆனால் அந்த இடத்திலே அவர் இருந்தாலும் நம்மத்திலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய சமூகம் பிரசன்னம் இந்த பூமியிலே மனுஷர்கள் மத்தியிலே அவர் உலாவி அவர்களுக்கு தேவனாயிருந்து அவர்களை கைவிடாமல் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு வானத்திலிருந்து இறங்கி வருகிற அவருடைய சமூகத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் உலாவி உங்களுக்கு தேவனாய் இருக்கத்தக்கதாய், ஆண்டவரே உம்முடைய சமூகம் உடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை, எங்களிடத்திலே வாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்களானால், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன்
இந்த அற்பமான மனுஷர்கள் மத்தியிலே அவர் வந்து வாசமாயிருப்பார். இதுதான் தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தை நீங்கள் துவங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகம் பிரசன்னம் உங்களோடு இருப்பாராக. தொடர்ந்து அவருடைய சமூகத்தை எத்தனை பேர் உணர்ந்தார்கள், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவருடைய சமூகத்தால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன, இவள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே நாம் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டும். பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தை குறித்து எங்களுக்கு ஒரு வாஞ்சியம் தாகத்தையும் நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, நீ எவ்வளோ பயங்கரமான இடத்திலே வாசம் பண்ணுகிறீர் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆனால் நீர் இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ண விரும்புகிறதை குறித்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். மனுமக்களோடு மகிழ நீர் இறங்கி வருகிறதை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வாரும் கர்த்தாவே, எங்கள் வீடுகளிலே வாசம் பண்ணும், எங்கள் இருதயங்களிலே வாசம் பண்ணும். எங்களோடு நீர் இருப்பதற்காய் இடமுண்டாக்குகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தேவனே. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகம் உங்களை நிரப்பி நன்மையினால் நடத்துவாராக. ஆமென்.